ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் வ்ளாக்ஸ்க்கு உங்கள் எல்லாருக்கும் வெல்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, லைவை பற்றி தான் பேச வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் சேனலை பார்த்துட்ருக்க எல்லாரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோஸ் போட ஒரு புதிய ஊக்கமாக இருக்கும். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைவ்னா என்ன, லைவ் போட என்னெல்லாம் தேவை, லைவ் போடுறதுனால என்ன யூஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லைவு நம்மளுக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் ஆயிருந்தால் போதும். லைவ் போட அவ்வளோ இருந்தால் போதும். 15 சப்ஸ்கிரைபர் ஆயிருந்த போதும் நம்ம லைவ் போட ரெடி. யூடியூப் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணும் லைவ் போடலான்னு. செகண்டு, லைவ் போட என்ன தேவைன்னா ஒரு ஃபோன், ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் போதும். எதனால் லைவ் போட்டால் என்ன யூஸ் இருக்குன்னா, லைவ் போடுறதுனால நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 90 டேஸில் நாம் சீக்கிரமாக மானிட்டைசர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கணும். செகண்ட், நம்மளுக்கு 3 மில்லியன் வியூவர்ஸ் போயிருக்கணும். மூணாவது 3000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் நம்ம பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தால் நம்ம மானிட்டைசர் ஆக யூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு லைவு வாரத்தில் டெய்லி போடுங்க. லைவ் போடுறதுனால நம்மளுக்கு இப்போது ஒரு 50 சப்ஸ்கிரைபர் நம்ம லைவை பார்க்குறாங்கன்னா அந்த 15 ஹவர்ஸ் நம்ம வாட்ச் ஹவர்ஸில் ஆட் ஆகும். இதனால தான் லைவ் போடுறது. கண்டிப்பாக எல்லோரும் லைவ் போடுங்க. வாரத்தில் ஒரு 3 லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒன்றோ ரெண்டோ ஷார்ட்ஸ் போடுங்க. டெய்லி லைவ் கண்டினியூவாக 1 ஹவர் ஆட் பண்ணுங்கள் உங்களுடைய யூடியூப்பில். கண்டிப்பாக எல்லோரும் லைவ் போடுங்க. லைவ் போடுறதுனால தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால, ரெண்டாவது லைவ் போடுறதுனால தான் நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வாங்க அது எப்படி போடலாம் என்னன்றது நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். ஹோம் பேஜில் போய் யூடியூப் சேனலை எடுத்துக்கணும். நம்ம யூடியூப்புக்குள்ளே போய் கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ், அதுக்கப்புறம் போஸ்ட், இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். நம்ம லைவுக்குள்ளே போவோம். லைவுக்குள்ளே போன உடனே நம்ம டைட்டில் செலக்ட் பண்ணிக்கணும். என்ன டைட்டில்னா, இது என்னுடைய ஃபஸ்ட்டு லைவ்னு சொல்லலாம், இல்லை செகண்ட் லைவ்னா செகண்ட் லைவ்னு சொல்லலாம். அது மாதிரி டைட்டிலை நம்ம செலக்ட் பண்ண உடனே அதுக்கப்புறம் இந்த லைவை பப்ளிக் பார்க்கணுமா இல்லை நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணுமான ஆப்ஷன் இருக்கும். நம்ம பப்ளிக் பார்க்கணும், அதை மட்டும் நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட், இது ஷெட்யூல் இருக்குது. எந்த டைமில் நம்ம இதை ஷெட்யூல் பண்ணலான்னு கூட ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு விருப்பமாக இருந்தால் ஷெட்யூல் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அதை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், லொக்கேஷன் இருக்குது. லொக்கேஷன் கூட நம்ம ஆன் பண்ணலாமா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. லொக்கேஷன் நம்மளுக்கு தேவையில்லை, ஆன் பண்ணி வச்சுக்கிறவங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன் என்னென்னா, இதை கிட்ஸு பார்க்கலாமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. கிட்ஸ் பார்க்கணுமா இருந்தால் இந்த வீடியோ நம்ம கிட்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா நோ மேட் ஃபார் கிட்ஸ்ன்னா ஆன் பண்ணலாம். இதை கிட்ஸை பார்க்கக்கூடாது. இப்படி தான் லைவாக போடுறதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் கூட யாரெல்லாம் 15 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கீங்களோ தயவு செஞ்சு நீங்கள் கூட லைவ் போடுங்க. போடுறதுனால நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நாமளும் சீக்கிரமாக 90 டேஸில் மானிட்டைசர் பண்ணலாம். அப்படியே சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.